சிவ சிவ அன்பே சிவ மரக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய இரவு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் திவ்யதர்ஷினி மேடம் அவர்களை குருவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். மேடம், வெல்கம் டு அவர் டஸ்ட் அண்ட் சேனல். நீங்க ஒன் செகண்ட் நீங்க ஸ்பீச் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ என்னோட பேர் பார்த்தீங்கன்னா டாக்டர் திவ்யதர்ஷினி, இயற்கை மற்றும் யோகா மருத்துவர். நான் இன்னைக்கு சூஸ் பண்ணிருக்கிற டாபிக் என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கட் ஹெல்த் பிளஸ் ஸ்கின் ஹெல்த். ஸோ நம்மளோட தோல் சரும பகுதியில ஏற்படக்கூடிய காரணங்கள் எங்க இருந்து ஆரம்பிக்கப்பட்டது, அது எதனால வருது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். சோ நம்ம எல்லாருக்குமே இப்ப கொஞ்சம் கொஞ்சம் நிறைய மக்களுக்கு இப்ப கட் ஹெல்த்னா என்ன, கட்டுனா என்ன அப்படின்ற ஒரு ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. சோ கட்டுனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட குடல் பகுதி, எல்லாம் நம்மளோட மொத்த குடல் பகுதியும் சேர்த்ததுதான் கட் அப்படின்னு சொல்லுவோம். எஸ்பெஷலா பாத்தீங்கன்னா லார்ஜ் இன்டெஸ்டைன் அப்படின்றத சொல்லலாம். பெருங்குடல் அப்படின்றத கட்டுன்னு அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். சோ இது நம்மளோட கட்டுக்கும் ஸ்கின்னுக்கும் என்ன சம்பந்தம், நம்மளோட சருமத்துல வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் உங்க குடல் ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்துறதுக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்றத நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். சோ எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து இந்த வீடியோல உங்க முன்னாடி இந்த மாதிரி எனக்கு கிடைச்ச நாலேஜ பகிர்ந்துக்க எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு இந்த ட்ரஸ்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, யூனிவர்ஸ்க்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போதும். சோ ஃபர்ஸ்ட் நான் எல்லா மேக்சிமம் ஆஃப் த நம்ம லைஃப்ல நமக்கு வாழக்கூடிய முக்காவாசி பகுதியில இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் டிசார்டருக்கும் முக்கியமான காரணம் கட்டு தான் அப்படின்னு நான் சொல்றேன். நம்மளோட குடல் ஆரோக்கியம், நம்மளோட குடல் ஆரோக்கியம் மேன்மை அடையாததுனால, சீரா நம்ம வச்சுக்காததுனால மட்டும்தான் பல விதமான நோய்கள் வருது. ஸோ எடுத்துக்காட்டா என்னெல்லாம் சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா அசிடிட்டி, ஐபிஎஸ் சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், சொரியாசிஸ், எக்ஸிமா, முகப்பருக்கள், உடல் பருமன், அப்புறம் டயாபெட்டிஸ், பிசிஓடி, பிசிஓஎஸ், இன்ஃபர்டிலிட்டி, ஹைப்பர் டென்ஷன், இந்த மாதிரி பல விதமான லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் டிசார்டர்ஸ். அதாவது நம்ம வாழ்க்கையில நம்ம டெய்லி பண்ணக்கூடிய அன்றாட சில வேலைகளை கரெக்டா பண்ணாம இருக்கிறதுனால நமக்கு வரக்கூடிய சில கண்டிஷன் தான் லைஃப் ஸ்டைல் டிசார்டர்னு சொல்றோம். சோ அப்பெல்லாம் நமக்கு எந்த விதமான டயாபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன்லாம் இல்லையான்னு கேட்டா இருந்துச்சு. 10ல ஒருத்தருக்கு நமக்கு இருந்துச்சு. ஆனா இப்ப 10க்கு 10 நமக்கு டயாபெட்டிஸ், பிசிஓடி, ஒபிசிட்டி எல்லாருக்கும் இருக்கு. இதுக்கு முக்கிய புள்ளியான காரணம் என்ன அப்படின்னு நான் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான். சரியான பழக்க வழக்கங்களை கடைபிடிக்காம, சரியான உணவு பழக்க வழக்கங்களை மேற்கொள்ளாம இருக்கிறதுனால மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் டிசார்டர்லாம் வந்துருக்கு. இதோட தொடக்கம் எல்லாமே உங்களோட குடல் ஆரோக்கியத்துல இருந்துதான் மேன்மைப்படுது. இதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டா நிறைய விஷயம் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொன்னா நான் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத அடுத்து வரக்கூடிய கிளாஸஸ் சொல்றேன். இன்னைக்கு கிளாஸ்ல குடல் ஆரோக்கியம் உங்களோட சருமத்தோட எப்படி தொடர்புல இருக்கு, லைக் உங்களோட கட் ஹெல்த் உங்களோட ஸ்கின்ல என்ன இம்பாக்டா சொல்லுது அப்படின்னு போய் பார்க்கலாம். சோ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு பழமொழியே இருக்கு, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுக்கு பின்னாடி புதைக்கப்பட்ட ஒரு உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உள்ள எப்படி இருக்கோமோ அதுதான் நமக்கு வெளியே ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, இப்போ சின்ன வயசுலயே சின்ன வயசா இருக்கும், ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப முதிர்ச்சியான ஒரு தோற்றத்துல இருப்பாங்க. சோ பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, ஓ மனசு நல்லா இருந்தா நீயும் நல்லா இருப்ப, உனக்கு நல்ல எண்ணமே இல்ல, அதனாலதான் உனக்கு முகத்துல இந்த பொலிவே இல்ல அப்படி சொல்லுவாங்க. இதோட உண்மையான அர்த்தம், அதாவது அறிவியல் பூர்வமாக புதைந்திருக்கக்கூடிய அர்த்தம் என்னன்னா, உங்க உடம்புக்குள்ள என்ன நடக்குதோ அது வெளிய தோற்றத்துல வெளிப்படும் அப்படின்றதுதான் இந்த பழமொழிக்குள்ள புதைஞ்சிருக்கக்கூடிய அர்த்தம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். உங்க உடம்பு என்ன கோ த்ரூ பண்ணுது, உங்க உடம்புக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றத வெளியே சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த சரும ரீதியா வரக்கூடிய பிரச்சனைகள். இதுல முக்கியமான கட்டத்துல இருக்கக்கூடிய 2 டாப் ஸ்கின் டிசீஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சொரியாசிஸ், முகப்பரு. இந்த முகப்பரு அப்படின்றது நமக்கு நிறைய விதமான முகப்பருக்கள் இருக்கு. சில பேருக்கு ஹார்மோன் ரிலேட்டடா வரக்கூடிய முகப்பரு இருக்கு. சில பேருக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாறதுனால கார்டிசோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் உடம்புல அதிகமாறதுனால வரக்கூடிய முகப்பரு இருக்கு. இன்னொன்னு குடல் ரீதியா வரக்கூடிய ஹார்மோன், குடல் ரீதியா வரக்கூடிய முகப்பருக்கள் ஒண்ணு இருக்கு. எப்படி பார்த்தாலும் எல்லாத்தோடைய மூல காரணம், ரூட் காஸ் என்ன அப்படின்னு பார்த்தா குடல் ஆரோக்கியம் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஃபேஸ் மேப்பிங்னு ஒண்ணு உண்டு. அதாவது இப்ப நெற்றி பகுதியில பரு இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம், கன்னத்துல உங்களுக்கு பரு இருக்குன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. டி ஜோன் சொல்லுவோம், மூக்கு பகுதியில இருந்து நெற்றி பகுதிக்கு டி ஜோன்ல உங்களுக்கு பரு இருக்குன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு.
நாடி பகுதியில மட்டும் உங்களுக்கு பரு வருதுன்னா அது ஒரு காரணம் இருக்கு. இந்த மாதிரி எல்லா காரணங்களும் ஒவ்வொரு இடத்துல வரக்கூடிய பருக்களை வச்சு இருக்கு. ஆனா இந்த மொத்தத்தையும் சேர்த்து இது எல்லாமே அடங்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா உங்களோட குடல் ஆரோக்கியம் தான். இது எப்படி நான் சொல்றேன். சோ நிறைய பேருக்கு முதுகுல குட்டி குட்டியா பரு வரும். முதுகுலையும் நெத்தியையும் வரக்கூடிய பரு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பொடுகு பிரச்சனைனாலதான். dandruff mediated acne சொல்லுவாங்க. சோ இந்த dandruff எதனால வருது? நம்ம எல்லாரும் நினைப்போம் முகப்பரு சரும ரீதியான பிரச்சனை. dandruffனால தானே வருது. dandruffும் தலையில தானே இருக்கு. இது எப்படி நீங்க குடலோட கட் ஹெல்த்தோட இன்டர்லிங்க் பண்றீங்க அப்படி நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா, dandruff எதனால நம்ம உடம்புக்கு வருதுன்னா உங்க குடல் பகுதியில அதிகப்படியான ஃபங்கஸ் ப்ரொடக்ஷன் இருக்கும்போது அப்படிதான் உங்களுக்கு dandruff வரும். அந்த dandruff நீங்க கண்டுக்காத பட்சத்துல உங்களுக்கு அது முகப்பருக்களா வெளியே வரும். நீங்க அதையும் கண்டுக்காத பட்சத்துல உங்களுக்கு ஒரு ஸ்கேல்ப் சொரியாசிஸ், அதாவது மண்டை பகுதியில மட்டும் உங்களுக்கு சொரியாசிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வரும். சோ இதுதான் குடல் ஆரோக்கியத்துக்கும் சருமத்துக்கும் உள்ள லிங்க். இதுக்கு நாங்க இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம், மெடிக்கல் டேர்ம்ல என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா கட் ஸ்கின் ஆக்சிஸ். உங்க கட்டு எப்படி ரியாக்ட் ஆகுதோ அதோட வெளிப்பாடு, அதோட இம்பாக்ட் உங்க சருமத்துல தெரியுது அப்படின்றதுதான் சுருக்கமா சொல்லக்கூடிய விஷயம்னு சொல்லலாம். சோ இப்ப இந்த முகப்பரு வருது அப்படின்னு ஃபங்கல் growthன்னு சொன்னேன் இல்லையா, இதுக்கு என்ன டேர்ம் நாங்க சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா சிஃபோ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உங்களோட சிறு குடல்ல அதிகப்படியான ஃபங்கஸ் ஓவர் growth இருக்கு. ஸ்மால் இன்டெஸ்டைன் ஃபங்கல் ஓவர் growth, சிஃபோ அப்படின்னு ஒரு கண்டிஷன் சொல்லுவோம். சோ இதனால பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தலையில அதிகப்படியான பொடுகு தொல்லை இருக்கும். அந்த பொடுகு தொல்லைனால இப்ப மண்டையை நம்ம சொறிவோம். பொடுகு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தலை அரிப்பா இருக்கும். தலை சொரிஞ்சுட்டு அப்படியே முகத்துல வைக்கிறது, இல்லைன்னா நம்ம முடி நீளமா இருக்கிறது, கேர்ள்ஸ்க்கு முக்கியமா முதுகு பின்னாடி ஆக்னி பருக்கள் வர்றது, இது எல்லாத்துக்கும் முக்கியப்படியான காரணம் உங்களோட ஸ்மால் இன்டெஸ்டைன் சிறு குடல்ல அதிகப்படியான ஃபங்கல் ஓவர் growth இருக்கிறது தான் இதுக்கு காரணம், சிஃபோ அப்படின்னு சொல்லுவோம். சோ இத எப்படி நம்ம சரி பண்ணலாம், எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு சர்டைன் ஒரு காம்பினேஷன் மாதிரி இருக்கு. ஒரு மருத்துவ குணங்கள் நிறைஞ்சக்கூடிய ஒரு ஹெர்ப் எல்லாமே சேர்க்கப்பட்டு அது கரெக்டான ப்ரொபோர்ஷன்ல அளவெடுக்கப்பட்டு அது ஒரு பொடி இருக்கு, ஒரு மூலிகை சார்ந்தப்பட்ட ஒரு ஹெர்பல் பவுடர் இருக்கு. அதை நம்ம டெய்லி தொடர்ச்சியா 21 நாள் இல்ல 48 நாள் தொடர்ந்து குடிச்சிட்டு வர்றது மூலியமா உங்க சிறு குடல் பகுதியில உள்ள அந்த எக்ஸஸ் ஆன ஃபங்கல் ஓவர் growth நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். சோ நம்ம வயிற்றுக்குள்ள பாக்டீரியா இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனா ஃபங்கஸ் இருக்கா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். நம்ம உடம்பு கட்டு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா மைக்ரோபயோட்டால நிறைக்கப்பட்டது. மைக்ரோபயோட்டானா என்னன்னு பாத்தீங்கன்னா பாக்டீரியா, அப்புறம் ஃபங்கஸ், பாராசைட், இது எல்லாமே சேர்ந்ததுதான். இப்ப உங்களுக்கு ஃபங்கல் இருக்கு, சிறுகுடல்ல ஃபங்கல் இருக்கு, அதிகப்படியா இருக்கு அப்படின்றத எப்படி நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க நாக்குல வெள்ளை கலர்ல ஒரு தனியா திக்கான லேயரை உங்க நாக்க, அதாவது காலையில எந்திரிச்ச உடனே நம்ம எல்லாருக்கும் நாக்குல ஒயிட் கலர்ல ஒரு மாதிரி இருக்கும். அது நம்ம தூங்கி முழிக்கிறதுனால வரக்கூடியது. அப்படி இல்லாம அதிகப்படியா ஒரு லேயராவே வெள்ளை கலர நாக்குல உங்களுக்கு படிஞ்சு ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபங்கல் அதிகப்படியான ஒரு growth இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். ரெண்டாவது மண்டையில dandruff. உங்களுக்கு சொரியும் போது வெள்ளை கலர்ல, அதாவது மீனோட செதில்கள் மாதிரி தலையில இருந்து நீங்க சொரியும் போது உங்களுக்கு வெள்ளையா வரும். இது நீங்க ஆரம்ப கட்டத்திலே நீங்க சரி பண்ணல, இல்ல ஆரம்ப கட்டத்திலே நீங்க அதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா இது காலப்போக்குல உங்களுக்கு ஸ்கேல்ப் சொரியாசிஸா வரும். இந்த ஸ்கேல்ப் சொரியாசிஸையும் நீங்க சரி பண்ணல, அதையும் நீங்க ப்ராப்பரா ட்ரீட் பண்ணல அப்படின்னா ஸ்கேல்ப்ல இருந்து இறங்கி உங்க உடம்புக்கு சொரியாசிஸ் இறங்கும். இதுதான் ப்ராசஸ். சரிங்களா? சோ இதே மாதிரி ஸ்மால் இன்டெஸ்டைன் ஃபங்கல் ஓவர் growth மாதிரி ஸ்மால் இன்டெஸ்டைன் பாக்டீரியல் ஓவர் growth இருக்கு, ஸ்மால் இன்டெஸ்டைன் பாராசைட் ஓவர் growth இருக்கு. சோ இது மூலியமா தான் இப்போ பாக்டீரியல் ஓவர் growth ஆனா வயிறு ரீதியான பிரச்சனைகள் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் அசிடிட்டி தொந்தரவு, நெஞ்செரிச்சல், அதுக்கப்புறம் சாப்பாடு ஒழுங்கா செரிமானம் ஆகாம இருக்கிறது, டயாபிட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், மைக்ரேன், இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் உங்க வயிற்றுல அதிகப்படியான பாக்டீரியா ஓவர் growth ஆக வர்றது. ஸ்கின் ரீதியான்னு பார்த்தோம்னா அதிக பாக்டீரியாவும் ஒரு காசா இருக்கலாம், பட் மோஸ்ட் ஆஃப் த கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா ஃபங்கல் ஓவர் growth தான் ஒரு காரணமா இருக்கும், எஸ்பெஷலி சொரியாசிஸ் கண்டிஷன்ல. இப்போ ஒரு கிளைண்ட் உங்ககிட்ட வர்றாங்க, அவங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கு, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு வர்றாங்க. அவங்க நம்ம கிட்ட ஆனா அதை சொல்லல. கன்சல்டேஷன்ல நமக்கு வராங்க, முகப்பருக்காக வராங்க. நம்மளும் என்னெல்லாமோ குடுக்குறோம், கிரீம் குடுக்குறோம், லோஷன் குடுக்குறோம், அது பண்றோம், இது பண்றோம், எதுவுமே வேலை செய்யல.
அவங்களும் எவ்வளவு காஸ்ட்லியான கிரீம் இல்லைன்னா வந்துட்டு நிறைய அந்த யூடியூப்ல சொல்லக்கூடிய வந்து ஹோம் ரெமடிஸ் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன பண்ணாலும் பருவே போக மாட்டேங்கி. பிசிஓடி செக் பண்ணி பார்த்துப்பாங்க, ஹார்மோன் எல்லாமே நார்மலா இருக்கும். ஆனா பிரச்சனை எங்க இருக்கு? அந்த பொண்ணுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருந்திருக்கு. ஆனா அத அவங்களுக்கு என்ன தோணும்? இதுக்கும் பருக்கும் என்ன சம்பந்தம்? நம்ம வந்து மோஷன் போகாம இருக்கக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனைக்கும் முகப்பருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கன்சல்டேஷன்ல டாக்டர் கிட்ட பகிர்ந்துக்க மாட்டாங்க. ஆனா முக்கியமான காரணம் என்னன்னா, நம்ம வயித்துக்குள்ள வந்து சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆகி வெளிய போலன்னா உள்ளே இருந்து மக்கும். மக்கும் போது என்ன நடக்கும்? இப்ப நம்ம வீட்லயே நம்மளோட தெருவுலயே எடுத்துக்கலாம். கான் சாக்கடை ஓடுது. அத நம்ம கிளீனே பண்ணல அப்படின்னா அது அப்படியே அதே இடத்துல மக்கி 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 நல்லா வந்து நமக்கு ஒரு துர்நாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த துர்நாற்றத்தை ஏற்படுத்துறது யாரு? அங்க மக்க வைக்கிற பாக்டீரியா, கெட்ட பாக்டீரியா. அதே மாதிரிதான் உங்க வயித்துலயும். நீங்க வந்து சாப்பிட்ட சாப்பாடு ஒழுங்கா வந்து செரிமானம் ஆகாம உங்க உடம்ப விட்டு வெளியே போகல அப்படின்னா உள்ளுக்குள்ளேயே ஃபெர்மெண்டேஷன், அதாவது பாக்டீரியா மூலியமா மக்க வைக்கும். பாக்டீரியா மூலியமா மக்க வச்சு அதிகப்படியான கேஸ சுரக்க வச்சு உங்க வயித்துல தொந்தரவை ஏற்படுத்தி அது வெளியே வர்றதுக்கு எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாம கான்ஸ்டிபேஷன் ஆல்ரெடி நமக்கு இருக்கனால வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அது வந்து முகப்பருக்களா நமக்கு வெளியே வருது. இப்படிதான் வந்து கான்ஸ்டிபேஷன் வந்து ஒரு ஸ்கின், அதாவது முகப்பருக்கு ஒரு முக்கியமான காரணத்தை மேற்கொள்ளுது. சோ யாராவது வந்து முகப்பருனால அவதிப்படுறாங்க, அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியா வரல அப்படின்னா அவங்களுக்கோட மோஷன் எப்படி இருக்கு, மோஷன்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு அதை நம்ம வந்து தேர்ச்சி செய்யறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா கருதப்படுது. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்போ இந்த முகப்பருக்கள் வந்துட்டு சில பேருக்கு வந்து ஹார்மோன்ஸ்னாலயும் இருக்கும், கட் இஷ்யூஸ்னாலயும் இருக்கும். சில பேருக்கு ரெண்டும் சேர்ந்த மாதிரியும் இருக்கும். சோ எல்லாமே இப்ப எனக்கு வந்து ஹார்மோன் ரீதியான பருதான், அப்ப வந்து நான் கட் ஹெல்த்த போக்கஸ் பண்ண வேண்டாம்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. அவங்க கூட நீங்க டீப்பா கன்சல்டேஷன் எடுத்தீங்க, அந்த பேஷண்ட் பத்தி நம்ம தெளிவா கேட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க உடம்புல கண்டிப்பா வயிறு ரீதியா கண்டிப்பா ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். அதுக்கு அவங்க கான்ஸ்டிபேஷன் தான் பிரச்சனை ஃபேஸ் பண்ணணும் கிடையாது. அஜீரண பிரச்சனை ஃபேஸ் பண்ணலாம், சாப்பாடு ஒழுங்கா செரிமானம் ஆகாமல இருக்கலாம், டயரியா இருக்கலாம், அதிகப்படியான ஏப்பம் இல்லைன்னா வந்து கீழ்வாய்வு, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு தொந்தரவுல கண்டிப்பா அவங்க அவதிப்படுவாங்க. சோ அது மூலியமா அவங்களோட கட் ஹெல்த்த சரி பண்ணலாம். அவங்க கட் ஹெல்த்த சரி பண்றது மூலியமா அவங்களோட சரும பிரச்சனையை நம்ம சரி பண்ணிடலாம். சோ இதுக்கும் ஒரு அழகான ஒரு பழமொழி இருக்கு, சித்தர்களால சொல்லப்பட்டது. காலை உண்டது மாலை, மாலை உண்டது காலை. அதாவது நம்ம காலையில சாப்பிடக்கூடிய உணவு அந்த ராத்திரி நமக்கு உடம்ப விட்டு வெளியே போகணுமா, நம்ம வந்து கழிவு மூலியமா மோஷன் மூலியமா வெளியேற்றணும். அதே மாதிரி நம்ம நைட்டு சாப்பிடுற சாப்பாடு நம்ம காலையில வெளியேற்றணும் அப்படின்றது ஒரு சொல்லப்பட்ட ஒரு ஃபேமஸான சித்தர்களால சொல்லப்பட்ட ஒரு அழகான ஒரு பழமொழி. சோ ஆனா நம்ம அப்படி இருக்கோமா? அப்படி கிடையவே கிடையாது. இப்ப யாருமே வந்து ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் அப்படிலாம் மோஷன் போறதே இல்ல. காலையில ஒரு தடவை தான் போறோம். அதுவும் இந்த மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு டைமிங்கே கிடையாது. காலையில தான். காலை கடன் எதுக்கு அதுக்கு ஒரு பேர் வந்திருக்கு. காலையில எந்திரிச்ச உடனே நம்ம வந்து இன்டர்னலா, அதாவது வெளியே குளிக்கிறோம், பல் தேய்க்கிறோம், இதெல்லாம் வந்து வெளிப்படையா நம்ம சுத்தமா இருக்கிறது. அது மாதிரி உள்ளேயும் நம்ம சுத்தமா இருக்கிறதுக்கு தான் இந்த வந்து ப்ராசஸ் வந்து காலை கடன்ல கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இந்த நம்ம பாடியில உள்ள வேஸ்ட் வந்து எலிமினேட் பண்றதுக்கு, மோஷன் போறதுக்கு காலை கடன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா இப்ப நம்ம யாருமே இப்படி இல்ல. ஒரு ப்ராப்பரான டைமிங்ஸ் கிடையாது. டைமிங்ஸ் இல்லாததுனால நமக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களுக்கு ஒரு 3 days ஒன்ஸ் 2 days ஒன்ஸ் இந்த மாதிரிதான் வரும். அதையும் மீறி ப்ராப்பரா போறவங்களும் என்ன பண்றாங்க, போன் எடுத்துட்டு போய் 10 நிமிஷம் 15 நிமிஷத்துல முடிச்சுட்டு வர விஷயத்த அரை மணி நேரமா உள்ளேயே இருந்து போன் ஸ்க்ரோல் பண்ணி அங்கேயே உட்கார்ந்துருக்காங்க ரிலாக்ஸ்டா. இந்த மாதிரி பண்றதுனால என்ன ஆகும்? பாத்ரூம்ல இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாமே உங்க பாடிக்குள்ள இன்டேக் ஆகி, எஸ்பெஷலி கேர்ள்ஸுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல யூடிஐ வர்றதுக்கு அதிகமா சான்ஸ் இருக்கு. அண்ட் முக்கியமா பாத்தீங்கன்னா பட்டக்ஸ்ல பிம்பிள்ஸ் வர்றதுக்கு மெயினான ரீசனே நீங்க பாத்ரூம்ல அதிகப்படியான நேரம் போய் உட்கார்ந்து இருந்து போன் ஸ்க்ரோல் பண்றதுதான். சோ தயவு செஞ்சு உங்களுக்கும் அந்த பழக்கம் இருந்ததுன்னா இன்னையோட பாத்ரூம்க்கு போன் எடுத்துட்டு போது விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு பண்ண வேண்டிய விஷயத்த உள்ள போய் போன் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கிறதுனால நமக்கே தெரியறது இல்ல நம்ம எவ்வளவு நேரம் பாத்ரூம்ல இருக்கோம், என்ன பண்றோன்னே தெரியறதே இல்ல. வெளிய இருந்து யாராவது தட்டினாதான் நம்ம வந்து வெளியே வருவோம், அடுத்து உள்ளவங்க போகணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்குதுன்னா இன்னையோட தயவு செஞ்சு போன் எடுத்துட்டு போறத ஸ்டாப் பண்ணிருங்க. அண்ட் உங்களோட குடல் ஆரோக்கியத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஒரு வேளை வந்து நாக்குல வெள்ளைப்படுதல் அதிகமா இருக்கு, இல்ல தலையில வந்து பொடுகு பிரச்சனை இருக்கு, பெண்களா இருக்கிற பட்சத்துல வந்து வெள்ளைப்படுதல் வந்து ரொம்ப அதிகப்படியா இருக்கு, அந்த மாதிரி வெள்ளைப்படுதல் வந்து ரொம்ப திக்கா, அதாவது
தெரஞ்சு போன பால் மாதிரி உங்களுக்கு வருது, அவ்வளவு திக்கான கன்சிஸ்டன்சில இருக்குன்னா கண்டிப்பா நீங்க உடனே வந்து ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு என்ன பிரச்சனை இது எல்லாமே உங்க பாடி வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிக்னல். உன்னோட குடல் வந்து சுத்தமா இல்ல, உன் குடலை கிளீன் பண்ணு, உன் குடல்ல வந்து மாசு வந்து அடங்கி இருக்கு, அதை நீ கிளீன் பண்ணு அப்படின்றதுக்கான சிக்னலா உங்களுக்கு சொல்லுது. ஆனா நம்ம அதை கண்டுக்காத பட்சத்துல எப்படியாவது அதை வெளியேற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிதான் முகப்பருக்கள் மூலியமாவோ இல்லைன்னா வந்து சொரியாசிஸ், எக்ஸிமா இந்த மாதிரி சர்ம ரீதியான பிரச்சனைகளையோ கொண்டு வந்து நமக்கு அது விடுது. சரிங்களா? சோ இதுக்கு இப்ப முகப்பருக்கு என்ன ஒரு ஈஸியான ஒரு ஹோம் ரெமெடி சொல்றேன். சோ முகப்பருக்கு ஈஸியான ஹோம் ரெமெடி என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா, அதாவது உங்களோட குடல் ஆரோக்கியத்தை நீங்க மேன்மைப்படுத்தணும், உங்க முகப்பருக்களையும் நீங்க சரி செய்யணும் அப்படின்னா இதை கண்டிப்பா பண்ணலாம். நிறைய பேர் இப்ப இன்ஸ்டாகிராம்ல பாத்திருப்பீங்க, பூண்டு பூண்டு வந்து பருக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு பூண்டை பிச்சு பிச்சு முகத்துல வைக்கிறது, தேய்க்கிறது இந்த மாதிரி பண்றாங்க. உண்மையிலே முகப்பருவுக்கு பூண்டு ரொம்ப நல்லதுங்க. ஆனா அது நீங்க சாப்பிட்டா, தேய்ச்சா கிடையாது. பூண்டுல வந்து ஆஸ்ட்ரிஞ்சன்ட் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி, அதாவது பூண்டு நம்ம வெறுமனே சாப்பிட்டா ஒரு மாதிரி காருது இல்ல, காரு அப்படின்ற ஒரு டேஸ்ட். அது வந்து உங்களோட பருக்கள்ல படும்போது உங்களுக்கு இன்னுமே அந்த பரு வந்து அதிகப்படியா ஆகதான் சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி ரேஷஸ் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. அதை நீங்க ப்ராப்பரான வேலை வந்து நீங்க இன்டேக் பண்ணும்போது அது உங்க வயிற்றுல உள்ள மாசுக்களை வெளியே தள்ளி வயிற்ற குடலை சுத்தம் பண்ணி உங்க ஸ்கின்ல வெளிப்பாடா தெரியறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. டைரக்டா நம்மளால வெள்ளைப்பூட சாப்பிட முடியாது, அது ரொம்ப கஷ்டம். இப்ப வந்து பூண்டுல வந்துட்டு அலிசின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான காம்பவுண்ட் இருக்கு. இந்த காம்பவுண்ட் வந்து நம்ம சமைக்கும் போது அது வந்து நமக்கு கம்மியாகும். அதே இது நம்ம சமைக்காம டைரக்டாவோ இல்ல ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸ் மூலியமா நம்ம சாப்பிடுறது மூலியமா அலிசின் அப்படின்ற காம்பவுண்ட் இப்ப 10% ஒரு பூண்டுல இருக்குதுன்னா அது 2 மடங்கு அதிகமாய் நம்ம உடம்புல கிடைக்குது. சோ இந்த நார்மலா இந்த பூண்டை வந்து எப்படி ஃபெர்மெண்டேஷன் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்றேன். சோ ஒரு நல்ல சுத்தமான கழுவப்பட்ட ஒரு ட்ரையான கிளாஸ் ஜார் எடுத்துக்கோங்க. இந்த கிளாஸ் ஜார்ல நல்ல பியூரான ஆத்தென்டிக்கான ஆர்கானிக் ஹனியை வந்து நிரப்பி வச்சிருங்க. போக் வச்சு நல்லா பூண்டு அங்கங்க நல்லா குத்தி பூண்டை நல்லா தொழிலாம் உரிச்சு ஒவ்வொரு பூண்டையும் போக் வச்சு நல்லா குத்தி அந்த தேன் பாட்டில நிரப்பி வச்சிருங்க. 8ல இருந்து 10 நாளுக்கு அந்த பாட்டில தொடவே கூடாது, திறந்து பார்க்க கூடாது. ஒரு இருட்டான இடத்துல, ஃப்ரிட்ஜ்லயும் வைக்க கூடாது, ஒரு இருட்டான இடத்துல நீங்க வச்சிருங்க. அதுக்கப்புறமா 8 நாளைக்கு அப்புறம் 10 நாளைக்கு அப்புறம் நீங்க அதை எடுத்துட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு சாப்பிடுறதுக்கு முன்னாடி காலையிலயும் நைட்டும் சாப்பிடுறதுக்கு முன்னாடி டெய்லி ஒரு டீஸ்பூன் அந்த தேனும் அந்த பூண்டும் சேர்ந்து ஒரு டீஸ்பூன் நீங்க எடுத்து சாப்பிட்டு வர்றது மூலியமா நாள்பட்ட கழிவு உங்க உங்க குடல் பகுதியில் தேங்கி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெளியே வரும். அசிட்டினால அவதிப்படுறீங்க, நெஞ்செரிச்சல்னால அவதிப்படுறீங்க அப்படின்ற பட்சத்துல அதை சரி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் உங்களோட குடல் சுத்தம் ஆயிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களோட சருமமும் கிளியர் ஆயிடும். இதுக்காக நீங்க என்னவும் பண்ணணும்னு அவசியம் இல்ல. சரி, நிறைய பேருக்கு முகப்பருலாம் தீந்துரும். முகப்பரு தீர்ந்ததுக்கு அப்புறமா முகப்பரு வந்துட்டு போன தழும்பு இருக்கும், அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாதிக்காய், இங்கிலீஷ்ல நட்மக் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவ் இருக்கு. இது எல்லா டைப் ஆஃப் ஸ்கின் உள்ளவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை ஸ்கின், ஆயிலி ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின் யாருனாலும் இதை யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் இப்ப நீங்க ட்ரை ஸ்கின்னா இருக்கீங்கன்னா பால் கூட வந்து சேர்த்து ஜாதிக்காய் நல்லா உரசி அதுல இருந்து வரக்கூடிய பேஸ்ட நீங்க தொடர்ந்து தேய்ச்சிட்டு வாங்க சருமத்துல. இல்ல நீங்க ட்ரை ஸ்கின் ஆயிலி ஸ்கின்னா இருக்கீங்க அப்படின்னா பால் சேர்க்க வேண்டாம், அது இன்னும் கொஞ்சம் உங்க பேஸ் ஆயில் ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்திடும். சோ நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா வெறும் தண்ணியில இல்லைன்னா ரோஸ் வாட்டர்ல கலந்து நீங்க தேய்ச்சி வர்றது மூலியமா முகப்பரு வந்துட்டு போன தழும்புகளை நீங்க சரி செஞ்சுக்கலாம். சோ இப்படிதான் முகப்பரு, அதாவது உங்களோட குடல் ரீதியா முகப்பரு உங்களுக்கு எப்படி வருது அப்படின்ற டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ அடுத்து சொரியாசிஸ். சோ சொரியாசிஸ் வந்து மெயினா பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு ஃபங்கல் ஓவர் குரோத் தான், குடல் ரீதியா வரக்கூடிய ஒரு இனிஷியேட்டிவ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான். மேக்சிமமா சொரியாசிஸ் இருக்கிறவங்க கிட்ட உட்கார வச்சு இந்த கேள்வி எல்லாம் கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆமா ஆமா ஆமான்னு சொல்லுவாங்க. ஒண்ணு, சாப்பாடு செரிமானம் ஆகலையான்னு கேட்டா ஆமான்னு சொல்லுவாங்க. நெஞ்செரிச்சல் இருக்கா? ஆமா. மோஷன் ப்ராப்ளம் இருக்கா? ஆமா. தலையில பொடுகு பிரச்சனை இருக்கா? ஆமா. வெள்ளைப்படுதல் இருக்கா? ஆமா. நாக்கு வந்து வெள்ளை கலர்ல உங்களுக்கு நாக்குல ஒரு கோட்டிங் இருக்கா? ஆமா. உங்க சருமம் ட்ரையா இருக்கும், ஆனா நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ஆயிலியா இருக்காது. ஃபேஸ கம்பேர் பண்ணும்போது சருமம் வந்து கொஞ்சம் நமக்கு நார்மலா தான் இருக்கும். அப்படி இல்லாம அதிகப்படியான ட்ரைனஸ் நீங்க ஃபீல் பண்றீங்களான்னு கேட்டா ஆமா. இவங்க கிட்ட அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு அடிக்கடி தலைவலி, ஒற்றை தலைவலி வருமான்னு கேட்டா ஆமா. இந்த எல்லா கேள்விகளுக்கும் கண்டிப்பா இந்த எல்லா கேள்விகளுக்கும் அவங்க ஆமான்னு சொல்லனா கூட
நான் ஒரு 10 கேள்வி கேட்டேன்னா அதுல ஒரு 5 கேள்விக்காவது அவங்க ஆமான்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க சொல்லுங்க, சொரியாசிஸ் அப்படின்றது தோல் ரீதியா வரக்கூடிய பிரச்சனையா இல்ல குடல் ரீதியா வரக்கூடிய பிரச்சனையா? குடல் ரீதியா மாசு வந்து அமுங்கி 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 இருக்கிறதுனால அது வெளியேற்றத்துக்காக வரக்கூடிய ஒரு விஷயம் தான் சொரியாசிஸ். இத தெரியாம நம்ம வந்து இந்த தோல்ல வந்து வெளிப்படுறதுனால நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், இது தோல் ரீதியான பிரச்சனை நினைச்சிட்டு நிறைய மெடிசின், மாத்திரை, ஆன்டிபயோட்டிக்ஸ் வாங்கி போடுறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் ஆன்டிபயோட்டிக்ஸ் வாங்கி போடுறோம். 2வது விஷயம் காசு கொடுத்து அவ்வளோ கிரீம். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அந்த இப்பெல்லாம் நிறைய பேர் இது வந்து ஒரு பிராண்டாவே ஆக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கிரீம் தடவுங்க, உங்களுக்கு சொரியாசிஸ் வந்து 30 நாள்ல காணாம போயிரும். இந்த எண்ணெயை நீங்க தேய்ங்க, உங்களுக்கு சொரியாசிஸ் வந்து ஒரு வாரத்துல வந்து அரிப்பு நின்றும் அப்படின்னு இது ஒரு வியாபாரம் ஆயிடுச்சு. என்கிட்ட வரக்கூடிய பேஷண்டே இவ்வளவு தூரம் நான் விளக்கம் கொடுத்து இது உங்களுக்கு சரியாயிரும், இந்த மாதிரி இந்த விஷயங்களை கடைபிடிங்க, இந்த மருந்தை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவேன். அவங்க கன்சல்டேஷனோட முடிவுல இவ்வளவு நேரம் கதை கேட்டுட்டு கடைசியில அவங்க சொல்லுவாங்க, டாக்டர் எதுவும் கிரீம் எதுவும் இல்லையா டாக்டர், எதுவும் கிரீம் ஏதாவது தடவிக்கலாமா, இந்த கிரீம் எல்லாம் தடவுனா உடனே போயிருமான்னு கேட்பாங்க. அவ்வளவு தூரம் நான் என்ன சொல்றது, உயிரை கொடுத்து நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருப்பேன். இந்த சொரியாசிஸ் அப்படின்றது இது வந்து தோல் ரீதியா வர்றது இல்ல சார், உங்களோட குடல் ரீதியா வர்றது. உங்க குடல் பிரச்சனை சரி பண்ணிக்கோங்க மேடம், அப்போ ஆட்டோமேட்டிக்கா அது சரியாயிரும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். எல்லாம் சரி 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 சரின்னு கேட்பாங்க, மருந்தெல்லாம் வாங்கிப்பாங்க. கடைசியில போகும்போது ஆயின்மெண்ட் எதுவும் நீங்க கொடுக்கவே இல்லையா, ஆயின்மெண்ட் எதுவும் நான் வேற எதுவும் வெளியே போய் பார்மசில வாங்கிக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. தெளிவா தெரிஞ்சுக்கோங்க, எந்த ஆயிலோ எந்த கிரீமோ உங்களோட சொரியாசிஸ்க்கு மருந்து கிடையாது. உங்களோட குடல் ஆரோக்கியத்தை நீங்க மேன்மைப்படுத்துறது மூலியமாவும் உங்களோட உணவு பழக்க வழக்கங்களை நீங்க மாத்திக்கிறது மூலியமா மட்டும்தான் உங்களோட குடல் ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்தி உங்களோட சரும ஆரோக்கியத்தை நீங்க சரி செஞ்சுக்க முடியும். இப்ப நார்மலா ஒரு ஸ்கின் கண்டிஷன்ல இப்ப நம்மளோட தோல் சருமத்துக்கு அடியில 5 விதமான லேயர்ஸ் இருக்கும். சோ இப்ப நமக்கு அடியில தான் எப்பயுமே எடுத்த உடனே நமக்கு எல்லாமே வெளியே தெரியாது, சரிங்களா? சோ இப்ப நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு, வயிறு ரீதியா உடம்பு ரீதியா பிரச்சனை இருக்கு, அது வெளியே தள்ளணும் வெளியே வரணும் அப்படின்ற பட்சத்துல இந்த 5 லேயர்ல முதல் லேயர் வரும். முதல் லேயர்ல இருந்து 2வது லேயர், 3வது லேயர், 4வது லேயர்னு 5வது லேயர், அதாவது நம்ம வெளி ஸ்கின் இருக்குல்ல 5வது லேயர், இதுக்கு வெளியே வர்றதுக்கு குறைஞ்சது 28ல இருந்து 32 நாள் எடுக்கும். சாதாரணமா அதாவது வேற ஏதாவது தோல் ரீதியா உள்ள பிரச்சனைகளுக்கு. ஆனா இந்த சொரியாசிஸ் அப்படின்ற கண்டிஷனுக்கு மட்டும் 28ல இருந்து 32 நாளுக்குள்ள வரக்கூடிய ப்ராசஸ் வெறும் 5 நாள்ல நடக்கும். வந்துருச்சுன்னா டப்புன்னு மேல வெளியே தெரிஞ்சிரும். அவ்வளோ அதுக்கு ஒரு பவர் இருக்கு. அப்ப எவ்வளவு நாள் சேர்க்கப்பட்ட கழிவு உங்களோட குடல்ல அமுங்கி இருந்துச்சுன்னா இவ்வளவு ஃபாஸ்டா வெளிப்படுதுன்னு பாக்கணும். சோ இது குடல் ஆரோக்கியம் வந்து கம்மியாறதுனால உங்களோட இம்யூனிட்டி லெவலும் கம்மியாயிரும். உங்க இம்யூனிட்டி லெவல் கம்மியாகிறதுனால ஆட்டோமேட்டிக்கா இதோட ஸ்பீடு, உடம்புல பரவுற ஸ்பீடு வந்து 28ல இருந்து 32 நாள் எடுக்கக்கூடிய விஷயம் வந்து வெறும் 5 நாள்ல 2 மடங்கா அதிகரிச்சு உங்க உடம்பு ஃபுல்லா உங்களுக்கு பரவிடுது. சொரியாசிஸ் வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற கண்டிஷனும் வரும். இதுக்கு நாங்க என்ன பேர் சொல்லுவோம்னா சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் சொல்லுவோம். சோ நிறைய பேருக்கு அதிகப்படியான சொரியாசிஸ் இருக்கிறவங்க அவங்களோட கை விரல்கள் எல்லாமே வளைஞ்சு இருக்கும். இப்படி நல்லா வளைஞ்சு அவங்களுக்கு நிமித்த முடியாது, அந்த அளவுக்கு அவங்களுக்கு சொரியாசிஸ் இருக்கும். அவங்க எப்ப அவங்களோட குடல் ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்தி அவங்க வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய கழிவுகளை எல்லாம் வெளியேற்றி நல்ல பாக்டீரியாவை அதிகப்படுத்தி கெட்ட பாக்டீரியாவை கம்மி பண்ணிட்டு அவங்க ப்ராப்பரான உணவு பழக்க வழக்கங்களுக்கு மேற்கொள்றாங்களோ அப்பதான் அவங்க சொரியாசிஸ் சரியா போகும். சொரியாசிஸ் சரியா போகும்போது மட்டும்தான் அவங்களோட ஆர்த்ரைட்டிஸ் அவங்களால சரி செஞ்சுக்க முடியும். சோ இதுக்கு நாங்க தெரப்பி வைஸா என்ன கொடுப்போம்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு கஞ்சி டர்மரிக் பாத்னு ஒண்ணு உண்டு. அதாவது என்னன்னா நம்ம சாப்பாடு வடிக்கக்கூடிய கஞ்சி இருக்கு இல்லையா, அரிசி கஞ்சி ஸ்டார்ச், அந்த ஸ்டார்ச்ல மஞ்சத்தூள் போட்டு அதை வந்து உடம்பு ஃபுல்லா அவங்களுக்கு தடவி விடுவோம். சோ அத உடம்பு ஃபுல்லா தடவி விட்டு கொஞ்சம் ரொம்ப காய விட்டுறக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து உடம்பு ஃபுல்லா வந்து வெடிப்பு வந்த மாதிரி சொரியாசிஸ் இருக்கிறவங்களுக்கு வெட்டு வெட்டா இருக்கும். ரொம்ப காய விடாம ஓரளவுக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வச்சுட்டு உடனே அவங்களை கழுவி விட்டுருவோம். சோ இது வந்து ஒரு நல்ல பெஸ்டான ட்ரீட்மெண்ட். மஞ்சள்ல கர்க்யூமின் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் பிரசன்ட் ஆயிருக்கு. இதோட ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி. சோ இது எல்லாமே ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்னால பண்ணக்கூடிய விஷயம் தான். சோ அது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு இருக்கு. சோ கஞ்சி ஸ்டார்ச் ஸ்டார்ச் வந்து எப்பயுமே உங்களோட ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அது ஸ்டிக்கினஸ் இருக்கிறதுனால உங்களோட ஸ்கின் வந்து ட்ரை ஆகாம இருக்கிறதுக்கு, கொஞ்சம் உங்களோட ஸ்கின்னோட மாய்ஸ்சரைசரை மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. சோ டயட், அதுக்கப்புறமா வந்து உங்களோட ட்ரீட்மெண்ட், இது எல்லாமே முக்கியமான ரோலை இங்க பிளே பண்ணுது.
சோ இப்படிதான் உங்களோட குடல் ரீதியா வரக்கூடிய பிரச்சனை உங்களோட ஸ்கின்ல வந்து இம்பாக்ட் ஆகுறதுக்கான காரணம். இப்ப வந்து நான் இன்னைக்கு டாபிக்ல வெறும் குடல் சர்வ பிரச்சனைகள் மட்டும் தான் சொல்றேன். இனி வரக்கூடிய காலகட்டத்துல என்னெல்லாம் பிரச்சனை குடல் ரீதியா டெவலப் ஆகுது அப்படின்றத விளக்கமா பார்க்கலாம். சோ இதை காட்டிலும் வேற என்ன ஸ்கின் டிசீஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸிமா, அப்புறம் வந்துட்டு சில பேருக்கு வந்துட்டு சருமத்துல வந்து ட்ரை ஸ்கின். இந்த ட்ரை ஸ்கின்ன்றது வந்துட்டாலே மெயினா பாத்தீங்கன்னா ஃபங்கல் ஓவர் குரோத் தான். அது வந்து நீங்க ட்ரை ஸ்கின் வந்துட்டாலே அடுத்தபடியா வந்து உங்களுக்கு வந்து ஃபங்கஸ் இருக்கிறதுனாலதான் உங்க ஸ்கின்னை வந்து அது வந்து ட்ரையா ஆக்குது. நீங்க இப்படி சொரிஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வெள்ளை கலர்ல கோடு கோடா விழும். சோ இதுக்கு முக்கியமான காரணம் ஃபங்கஸ் தான். சோ எப்படி கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த சிம்டம்ஸ் எல்லாம் ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இல்ல உங்களுக்கோ நீங்க வந்து அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, உணர்றீங்க அப்படின்னா இமீடியட்டா அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுங்க, அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுங்க, அதுக்கான லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் நீங்க பண்றது மூலியமா ஈஸியா இதுல வந்து நீங்க விடுபடலாம். சோ இப்ப நான் சொன்னது ரீதியா உங்களுக்கு யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கு இல்ல ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்ப என்கிட்ட நீங்க கேட்கலாம். டவுட் என்ன இருக்கா? அன்மியூட் பண்ணி விடுறேன். சங்கீதா கேக்குதாமா? சங்கீதா இருக்கீங்களா? பிரியா மேடம் நீங்க கேட்கலாம். உஷாமா நீங்க கேட்கலாம். உஷா மேடம் நீங்க இருக்கீங்க, நீங்க கேட்கலாம். என்ன கேள்வி இருக்கா? கேள்வி வேண்டாம், கேள்வி கேட்கலாம். எனி டவுட்? இல்லையா? சர்ம ரீதியா இல்லாம சொல்லுங்க. எதுவுமே டவுட்டே இல்லையான்னு கேக்குறேன். அந்த அளவுக்கு தெளிவா பேசிருக்கீங்களான்னு கேக்குறேன். ஒண்ணு புரிஞ்சிருக்குன்னா சர்ம ரீதியா இல்லாம வேற குடல் ஆரோக்கியத்தை பத்தி உங்களுக்கு கேள்வி இருந்தா கூட நீங்க கேட்கலாம். ஒரு ஆளாச்சும் அன்மியூட் பண்ணி பேசுங்க, அவ்வளவு புரியும். அப்படியே சைலண்டா இருந்தா என்னத்த சொல்றது? அன்மியூட் பண்ணுங்க. இல்ல நீங்க தான் வெளிப்படையா பேசுறீங்களாம்மா, எல்லாத்தையுமே கலந்து கலந்து. உஷாமா நீங்க பேசலாம். கேக்குதா? யாருக்கும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். முடிச்சுக்கலாமா? நீங்க என்ன கண்டினியூ பண்ண போறீங்களா? இல்ல முடிச்சுக்கலாம். எனக்கு கட் ஸ்கின்னுக்கு நான் வந்து இன்னைக்கு முகப்பரு மற்றும் சொரியாசிஸ் தான் நான் எடுத்துட்டு வந்திருந்தேன். என்னோட டாபிக்கை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுக்கு மேல நான் இன்டெப்தா சொன்னாலும் அது மெடிக்கல் ரிலேட்டடா மெடிக்கல் டேர்ம்ஸா இருக்கும், அவங்களுக்கு புரியாது. சோ எல்லாருக்கும் புரியுற மாதிரி எளிமையான ஒரு இதுலதான் வந்து கண்டென்ட் நான் மேக் பண்ணி இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருந்தேன். கேக்குதுங்களா? வாய்ஸ் கேக்குதா? கேக்குது. மியூட் போட்டு பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி சாரி. என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ ஃபேஸ் வந்து ஆயிலா இருக்கும். இப்போ மூக்கு கிட்ட இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து ஆயிலா இருக்கும். ஆனா உடம்பு வந்து ட்ரைனஸ் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் பாடி ஃபுல்லா ட்ரைனஸ் இருக்கும். ஃபேஸ் பக்கம் மட்டும் ஆயில் தெரியும். சோ அதுக்கு வந்து என்ன மாதிரி டிப்ஸ் சொல்லுவீங்க நீங்க? சோ அதுக்கு முதல்ல காரணம் என்ன அப்படின்றத பாக்கலாம். சோ உங்களோட முகத்துல வந்து அதிகப்படியான ஆயில்னஸ் வந்து வருது அப்படின்னாலே இதுக்கு முக்கியமான காரணம் ஹார்மோன்ஸ் தான். அதுலயும் வந்து ஆண்ட்ரஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன், அதாவது இது வந்து ஒரு மேல் ஹார்மோன். இந்த ஹார்மோன் நம்ம உடம்புல வந்து அதிகப்படியா சுரக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட சருமத்துல உள்ள செபாஷியஸ் கிளாண்ட், அதாவது உங்க சருமம் வந்து கொஞ்சம் மாய்ஸ்டா இருக்கிறதுக்கு நம்ம உடம்புக்கு தேவைப்படக்கூடிய எண்ணெய்த்தன்மை வந்து வெளியே கொடுக்கறதுக்கான கிளாண்ட் தான் இந்த செபாஷியஸ் கிளாண்ட். இது வந்து ஹைப்பர் ஆக்டிவ் ஆயிடும். ஹைப்பர் ஆக்டிவ் ஆகுறதுனால அதிகப்படியான எண்ணெய் வந்து உங்க உடம்புல வந்து ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். சோ இது வந்து என்ன நடக்கும்னா உங்களோட சருமத்துல உள்ள டெட் செல்ஸோட சேர்ந்து அங்கங்க கிளாக் ஆகி இருக்கிறதுனாலதான் இந்த ஓப்பன் ஸ்போர்ட்ஸ், அதாவது முகத்துல வந்து புளி 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 புளியா சில பேருக்கு நம்ம பார்க்கலாம்.
இது வந்து முக்கியமா ஏற்படுறதுக்கு காரணம். அதே மாதிரி கரும்புள்ளிகள், வெள்ளை புள்ளிகள், அதாவது பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் வர்றது இது எல்லாத்துக்குமே காரணம் ஆண்ட்ரஜன் லெவல் உங்க உடம்புல அதிகப்படியா இருக்கிறதுனால உங்க செபாஷியஸ் கிளாண்ட் வந்து ட்ரிகர் ஆகப்பட்டு அதிகப்படியான செபம், அதாவது ஆயில் ப்ரொடக்ஷன் அதிகமா நடக்குது. அதனாலதான் உங்களுக்கு இதோட வெளிப்பாடை இப்படி வந்து வெளியே தெரியுது. சோ இதுக்கு நீங்க சரி பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஹார்மோனை ஃபர்ஸ்ட் பிக்ஸ் பண்ணணும். ஹார்மோன் ஆண்ட்ரஜன் வந்து நேச்சுரலா பிக்ஸ் பண்றதுக்கு நாங்க கிரீன் டீ, ஸ்பியர்மின்ட் டீன்னு 2 டீ கொடுப்போம். கிரீன் டீ உங்க எல்லாருக்குமே தெரியும், ரெடிமேடா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் கிரீன் டீ. இந்த ஸ்பியர்மின்ட் டீனா ஒண்ணுமே கிடையாது, காய வச்ச புதினா இலைகள். இந்த காய வச்ச புதினா இலைகள்ல நீங்க டீ ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கும் போது ஒரு நாள் வந்து இந்த புதினா டீ, ஒரு நாள் இந்த கிரீன் டீ, இப்படி நீங்க மாறி மாறி இதை குடிக்கும் போது அதிகப்படியான ஆண்ட்ரஜன் வந்து ரிலீஸ் பண்ண விடாம உங்களை ஆண்ட்ரஜன் ரிலீசிங் கெப்பாசிட்டியை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கான கெப்பாசிட்டி இந்த டீக்கு பவர் இருக்கு. சோ நாங்க பேசிக்கா பேஷண்ட்டுக்கு இந்த டீயை பிரிஸ்கிரைப் பண்ணுவோம். இதுதான் வந்து ஒரு இன்டர்னலான ரெமெடி. எக்ஸ்டர்னலா பாத்தீங்கன்னா முல்தானி மெட்டி யூஸ் பண்ணலாம். முல்தானி மெட்டி ஒரு சூப்பரான ஒரு விஷயம். உங்க முகத்துல உள்ள எக்ஸஸான ஆயில் தன்மையை வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ உங்களுக்கு வந்து முகம்லாம் வந்து ஆயில் இல்ல, ட்ரை ஸ்கின் தான், மூக்கு கிட்ட மட்டும் எனக்கு என்ன அதிகப்படியா சுரக்குது, இல்ல நாடி பகுதியில மட்டும் அதிகப்படியா சுரக்குதுன்னா அந்த இடத்த மட்டும் போக்கஸ் பண்ணி முல்தானி மெட்டி போடுங்க. ஏன்னா முல்தானி மெட்டிக்கு ட்ரை ஆக்கக்கூடிய பவர் இருக்கு, எக்ஸஸா இருக்கக்கூடிய ஆயில வந்து எடுக்கக்கூடிய பவர் இருக்கு. இப்போ நீங்க முகம் ஃபுல்லா ட்ரையா இருக்கு, இங்க மட்டும்தான் ஆயிலியா இருக்கு, நீங்க முகம் ஃபுல்லா முல்தானி மெட்டி போட்டீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு இங்க வந்து நீங்க நல்லா ஃபீல் பண்ணுவீங்க, இந்த இடம் உங்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப ட்ரையா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. சோ உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருக்கு, பர்டிகுலர் இடத்துல மட்டும் தான் ஆயில் இருக்குன்னா அந்த இடத்த மட்டும் போக்கஸ் பண்ணி முல்தானி மெட்டி போடலாம். தேங்க்யூ வேற ஸோ மச். யாருக்காச்சும் ஆக்சுவலி டவுட் இருக்கா? இந்த கேள்வி வந்து எல்லாருக்கும் கேட்கணும். எதனால கேட்டேன் அப்படின்னா பப்ளிக்காவே இப்போ நிறைய பேருக்கு வந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரி வந்து ஒரு டாட் இருக்கும், அந்த டாட்ல வந்து ஹோல் மாதிரி இருக்கும், அதுல இருந்து பல்ஸ் மாதிரி வரும், ஒரு மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து அந்த பல்ஸ் வர்றதுனால பசங்க என்ன பண்ணுவாங்க, டீனேஜ் பசங்க போட்டு அதையே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதுவே ஒரு எப்படி சொல்லி தழுமா மாறிடும் முகத்துல. சோ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா துண்டு வச்சு வேகமா தேய்க்கிறது, இல்லைன்னா இப்படி நல்லா போர்ஸா இப்படி அழுத்தி அதை வெளியில கொண்டு வர்றது, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. சோ அப்படி பண்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. சோ எதனால உங்களுக்கு அதிகப்படியான எண்ணெய் சுரக்கு அப்படின்ற காரணத்தை கண்டுபிடிச்சிட்டு சரி இந்த ஆண்ட்ரஜன் எதுக்கு அதிகமாகுது உடம்புல பார்த்தா மறுபடியும் அது குடல் ஆரோக்கியம் தான் வரும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அதிகப்படியான கார்போஹைட்ரேட், அதாவது நம்ம உடம்புல வந்து புரோட்டீன் ஃபைபர் கம்மியாகி அதிகமா கார்போஹைட்ரேட் சாப்பிடுறதுனால பிளட் சுகர் லெவல் அதிகமாகும். பிளட் சுகர் லெவல் அதிகமாகிறதுனால இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன். இந்த கண்டிஷன் உங்க உடம்புல ஆண்ட்ரஜனை ஸ்டிமுலேட் பண்ணும். ஆண்ட்ரஜன் செபாஷியஸ் கிளாண்ட ஸ்டிமுலேட் பண்ணும். செபாஷியஸ் கிளாண்ட் செபம் ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தும். சோ எண்ணெய் வெளியே வந்து டெட் செல்ஸோட மிக்ஸ் ஆகி முக பருக்களாகவோ ஓப்பன் ஸ்போர்ட்ஸ் ஆகவோ பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் ஆகவோ வெளியே வருது. ஆக்சுவலி வந்து இப்ப எனக்கு ஒரு சின்ன கேள்வி, இந்த கேள்வி நான் கேட்கலாமான்றது வந்து தெரியல. ஸ்கின் ரிலேட்டடா ஸ்கின் வித் கட்னு போட்டிருக்கீங்க. இப்ப ஸ்கின்ல வந்து இப்ப பியூட்டிஷியன் வந்து சாரி, இந்த கேள்வி கேட்கக்கூடிய புது வேலையில என்னால நான் கேட்கிறேன். பியூட்டிஷியன் வந்து மேக்கப் போடுறாங்க. இப்ப தண்ணி பட்டாலும் வந்து என்ன சொல்ற வாட்டர் ப்ரூஃப் மேக்கப்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து இப்போ வந்து ட்ரெண்டிங்ல ஓடுது. திருப்பி அதை ரிமூவ் பண்றதுக்கு ஒரு ஆயிலோ அவங்க ஒரு ஏதோ லிக்விட் கொடுக்குறாங்க, அந்த லிக்விட் போட்டு வாஷ் பண்ண கொடுக்குறான், நம்ம முகத்தையே வாஷ் பண்ணணுமா? ஏன்னா முக வந்து ஆக்சுவலி வந்து நார்மல் ஸ்கின்னோட வந்து திருப்பி பிளாக் ஆயிரும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இப்ப கிளாசிக்கல் மேக்கப் போடுறவங்க, ரெண்டாவது ஒரு சில மாதிரி இப்போ ட்ரெடிஷ்னல் மேக்கப் போடுறவங்க, இவங்க எல்லாம் வந்து முகத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹெவியா கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் பிரைட் உட்காருவாங்க. அப்போ அந்த மாதிரி உட்காரும் போது அந்த பிரைட்னால முகத்துக்கும் கட் ஏரியாவுக்கும் என்ன ப்ராப்ளம் வருமா? சோ மேக்கப் போடுறதுனால கட்டுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஆனா உங்க முகத்துல வந்து இப்ப ஏற்கனவே பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது அதிகரிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் வருஷம் ஆயிடும் அந்த மாதிரி. ஆக்சுவலி நான் கேட்கிற கேள்வி வந்து என்னன்னா, இப்ப ட்ரெடிஷனல் மேக்கப்னு சொல்லி ஒரு விஷயத்த பண்ணி அந்த மேக்கப் ஒருத்தருக்கு வந்து நல்லா செட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் எப்படி சொல்றது அப்படின்னா, எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் முனீஸ்வர், இப்போ ஒரு சிவன் கெட்டப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சிவனை வந்து நல்லா வந்து இப்போ ஒருத்தருக்கு வந்து காஸ்டியூம் வைஸ் நல்லா இருக்கு, ஒரு அம்மன் காஸ்டியூம் நல்லா இருக்குன்னா அந்த அம்மன் காஸ்டியூம் வச்சு ஒன் சொன்னா அவங்க பைசா செலவு பண்ணி போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஷோஸ்ல எல்லாம் கூப்பிட்டு ஒரு ஈவெண்ட் நடக்கும், அந்த ஈவெண்ட்ல நீ மேக்கப் போடுன்னு சொல்லி கண்டினியூஸா ஷோக்கு போவாங்க. மந்த்லி 2 times 3 times போடும்போது அதனால என்ன ப்ராப்ளம் வருமான்னு கேக்குறேன். அதனால கண்டிப்பா ப்ராப்ளம் வரும்.
சரும ரீதியா அவங்களுக்கு பிரச்சனை வரும். அந்த அந்த மேக்கப் ஸ்மெல்ல வந்து ரிப்பீட்டடா அவங்க இன்ஹேல் பண்றதுனால சுவாச பிரச்சனைகள் அவங்களுக்கு வர்றதுக்கு அதிகமா சான்ஸ் இருக்கு. அலர்ஜி ட்ரிகர் ஆகுறதுக்கு நிறையவா சான்ஸ் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலா எனக்கு இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. எல்லாமே பொதுவெளியில கேட்கலாமான்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் கண்டிப்பா ஆப்போசிட்ல இருக்கிற கேளுங்க. அதுலயும் வந்து இப்போ லேட்டஸ்டா வந்து இப்போ பெயிண்ட் மாதிரி வருது ஸ்கின்ல வந்து. இப்போ வந்து கலர் ஏத்துறாங்க அப்படின்னா மாய்ஸ்டர் போட்டு கிளீன் பண்ணி எல்லாமே பண்ணி நார்மலி இப்போ செவுத்துல எப்படி பெயிண்ட் அடிக்கிறாங்களோ அதே மாதிரி ஃபேஸுக்கு பெயிண்ட் அடிக்கிறாங்க. அந்த ஃபேஸ் லுக் கொண்டு வர அந்த மாதிரி கொண்டு வரும்போது அது இன்டேக் உள்ள போகும்போது வந்து கட்டி ஏரியா ப்ராப்ளம் ஆகும் தானே. இப்போ வாயில போடுற கண்டிப்பா. லிப்ஸ்டிக் இப்போ நாக்கு லிப்ஸ்டிக்ல வந்து லெட் இருக்கு. கண்டிப்பா லிப்ஸ்டிக்ல லெட் இருக்கு. சோ அத நம்ம வாயில போடுறோம். எக்ஸ்டர்னலா போடுறோம். ஆனா என்னதான் இருந்தாலும் நமக்கு கொஞ்சமாவது வாய்க்குள்ள போகும்ல. நாக்கு நம்ம பேசும்போது கொஞ்சமாவது நம்ம உடம்புக்குள்ள போகும்ல. இத வந்து மெட்டல் டாக்ஸிசிட்டி நாங்க சொல்லுவோம். சோ லெட் அப்படின்றது ஒரு மெட்டல் தானே. சோ அதிகம் இப்ப டெய்லி லிப்ஸ்டிக் போட்டுட்டே இருக்கிறதுனால, பெர்ஃப்யூம் அடிக்கிறதுனால இந்த மாதிரிலாம் லெட் டாக்ஸிசிட்டி அதிகமா ஆகுது. கேர்ள்ஸ்க்கு எஸ்பெஷலா. ஆக்சுவலி வந்து நான் லிப்ப மட்டும் சொல்லல. ஆக்சுவலி வந்து டங் வரைக்குமே இப்போ ரெட்டிஷா காமிக்கணும். இப்போ ஒரு சிலர் ஆமா. வந்து எப்படி போடுறாங்க வந்து நீங்க இந்த பார்த்திருப்பீங்கன்னு அம்மன் நினைக்கிறேன். வேஷத்துக்குலாம் நாக்குல போடுவாங்க. ஆமா தெரியுது, புரியுது. இப்போ அவங்க இப்போ ஒரு ஒரு சில கெட்டப் போடும்போது அப்படியே பாக்குறதுக்கு அட்மாஸ்பியர் நல்லா இருக்கும். ஒன்ஸ் போட்டா பரவாயில்ல. இப்போ நான் போடுறேன் போட்டோஸ் எடுக்கிறேன் ரீல் ஏதோ ஒண்ணு பண்றேன் சோசியல் மீடியாக்காக ஒன்ஸ் பண்ணிட்டு அதோட நிப்பாட்டினா பரவாயில்ல. அத்தையே ப்ரொஃபஷனல் ஆகி பிசினஸ் ஆக்கிடுறாங்க. அதுதான் அங்க இருக்கிற ப்ராப்ளமே. ஆமா. அது நான் நிறைய அவங்களுக்கு இப்ப தெரியாது. பின்னாடி வந்து அவங்க அது மூலியமா அவங்க சஃபர் ஆகும்போது அவங்களுக்கு தெரியும். ஈஸ்வரி மேடம் நீங்க பேசலாம். ஈஸ்வரி பாண்டீஸ்வரின்னு இருக்கீங்க. யாரும் கேட்க வந்தீங்க கேட்கலாம். அன்மியூட் பண்ணி கேட்கலாம். தேங்க்யூ. ஆக்சுவலா வந்து இவ்வளவு விஷயத்த வந்து ஷேர் பண்ணீங்க. ஸ்கின் ரிலேட்டடாவும் கட் ரிலேட்டடாவும் பேசுனீங்க. ஆனா ஸ்கின்னுக்கும் கட்டுக்கும் இவ்வளவு சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி யாருக்குமே தெரியல. நிறைய விஷயத்த வந்து புதுசு புதுசா பேசுறீங்க. யாருமே எடுக்காத டாபிக் வந்து மிங்கிள் பண்ணி பேசும்போது இதுக்கும் சம்பந்தம் இருக்கா, இதுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு சொல்லி ஒரு ஒரு யூனிக்னஸ் தெரியுது. தேங்க்யூ சோ மச். முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. உஷா மேடம் நீங்க யாரும் கேட்க வரீங்க. உஷா மேடம் நீங்க யாரும் கேட்க வரீங்க கேளுங்க. உஷா இருக்கீங்களா? அன்மியூட் பண்ணி கேட்கலாம். இல்ல முடிச்சுக்கலாமா? சரி தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச்.